தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை நுண்ணறிவு வினாக்கள் பயிற்சி 14 பக்கம் 1. முதலாவது வினா, மாத நாட்காட்டி ஒன்றின் 30 நாட்களை கொண்ட மாத பக்கம் 3 துண்டுகளாக கிழிந்துவிட்டது. ஒரு துண்டின் 10 திகதிகளின் கூட்டுத்தொகை 255 ஆகவும், இன்னொரு துண்டின் 10 திகதிகளின் கூட்டுத்தொகை 55 ஆகவும், மீதி துண்டில் 10 திகதிகளின் கூட்டுத்தொகை யாது என்பது கேள்வி. அப்ப இது அரச பரீட்சையில கடிகாரத்தின் முகம் 3 துண்டங்களாக உடைந்ததாக வைத்து கேட்கப்பட்டது. அதே தழுவல்ல இது மாத நாட்காட்டி பக்கம் 3 பாகங்களாக 3 துண்டுகளாக கிழிந்து விட்டதாக கருதி வினாவை தொடுத்திருக்கிறேன், கவனிக்கும். அப்ப இதுக்கு இலகுவாக விடை காண்பதற்கு இந்த 3 துண்டங்களையும் ஒரு துண்டிலே 10 திகதிகள், அடுத்த துண்டில 10 திகதிகள், அடுத்த துண்டில 10 திகதிகளாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தொடராகவா தொடர் இல்லாமலோ எங்களுக்கு தெரியாது. ஆயினும் அந்த 30ஆம் திகதி உள்ள நாட்களுக்குள்ள அதுல எண்ணிக்கை 10 திகதிகளின் எண்ணிக்கை இங்கே தரப்பட்டிருக்கு. இதை கொண்டு இறுதி மீதி துண்டின் 10 திகதிகளின் கூட்டுத்தொகையை நாங்கள் கணிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி, மீதி துண்டின் 10 திகதிகளின் கூட்டுத்தொகை யாது? அப்ப உங்களுக்கு மாத நாட்காட்டியில தெரியும், அதாவது திங்கள்ல இருந்து ஞாயிறு வரையாக 7 தினங்களாக வாராந்தமாக 4 வாரத்துக்கு 4 வாரம் உள்ள மாதமும் இருக்கின்றது. 28 நாட்கள் கொண்டது. 29, 30 என்றால் 4 வாரமும் 2 நாட்களும் மேலதிகமாக இருக்கும். அப்ப இந்த 30ஆம் திகதிகளில் உள்ள 10 திகதிகளின் கூட்டுத்தொகை, 30 நாட்கள்ல உள்ள 10 திகதிகளின் கூட்டுத்தொகை இங்க தந்திருக்கேன். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், முதலாம் திகதியில இருந்து 30ஆம் திகதி வரை உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகையை முதல் கணித்தோமாக இருந்தால் இலகுவாக, பிறகு நாங்கள் ஒரு துண்டில உள்ள 10, அடுத்த துண்டில உள்ள 10 தினங்கள்ல இருக்கிற எண்ணிக்கை, முதல் 10 தினங்கள்ல ஒரு துண்டில 10 தினங்கள் எண்ணிக்கை இருக்காது, அடுத்த துண்டில 10 தினங்கள் எண்ணிக்கை இருக்காது. அது ரெண்டையும் கூட்டி இந்த 1லிருந்து 30 வரையிலான எண்களின் கூட்டுத்தொகையில இருந்து கழிப்போமாக இருந்தால் எங்களுக்கு இலகுவாக ஒரு நிமிடத்துக்குள்ள விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த 1லிருந்து தொடர்ச்சியாக 1, 2, 3, 4, 5, 6 என்று 30 வரை உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகை கூட்டுறதுக்கு நாங்கள் ஒரு இலகு வழி கண்டிருக்கிறோம். அதாவது முக்கோணங்கள், 30வது முக்கோணங்கள். அதுக்கு என்ன செய்யறது? 30 31ஆல பெருக்கி வருகின்றபடியே 2ஆல வகுக்க கற்றுக்கொண்டோம். அப்ப 30 31ஆல பெருக்கிறதும் இனி 2ஆல வகுக்கிறத விட நாங்க 15 31ஆல பெருக்கியும் அந்தபடியே நேரடியாக கண்டுகொள்ளலாம். சரி, பரவாயில்லை. 31 30ஆல பெருக்குவதை கற்றுக்கொள்வோம். இது நெடும் பெருக்கல். முதல்ல 0ஆல பெருக்கினால் 0, பிறகு 3 3 9 930. இது 2ஆல வகுத்தால் 4 தடவை, 13 6 தடவை, 10 5 தடவை. அப்ப கூட்டுத்தொகை 465 ஆகும். இது 465 தான் விட வரும். இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி? இந்த 465 மொத்தத்தில இருந்து முதல் துண்டில இருக்கிற 255ஐயும் மற்ற துண்டில இருக்கிற 55ஐயும் சேர்த்து கூட்டி 255, மற்ற துண்டில இருக்கிற 55, இரண்டையும் கூட்டினால் 0, 1, 11, 1 மிச்சம் 310. அதாவது இதுல இருந்து நாங்கள் 310 கழித்தால் இது 465 இருந்து 310. இதெல்லாம் நீங்க செய்க வேலையில செய்து பார்க்க வேண்டிய செயற்பாடு. நான் இப்ப இதுல எக்ஸாம் பேப்பர்ல செய்கிறேன். என்னடா எனக்கு செய்க வேலைக்கு தனி பக்கத்தை எடுத்து நேரத்தை விரயம் செய்யாம.
அப்ப 5ல 0 போனால் 5, இதுல 6ல 1 போனால் 5, 4ல 3 போனால் 1. அப்ப கேள்விக்கான விடை மற்ற துண்டில் இருப்பது 155. தற்செயலாக அந்த 10 திகதிகளும் எவை என்று கேட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப தற்செயலாக 155 தான் அந்த மத்திய துண்டில இருந்தது என்று தெரிந்து கொண்டோம். அந்த திகதிகள் எவை என்று கேட்டால் அதில 1ல இருந்து 10ஆம் திகதி வரையில நாங்க ഇതിന്റെ முக்கோணம்னு பார்த்து இந்த 155லே அதை கழித்து விட்டு மிகுதிய 10ஆல வகுப்போமாக இருந்தால் எங்களுக்கு இலகுவாக விடையளிக்கலாம். ஏன் 10 தினங்கள் இருக்கின்றது, அதுல 1ல இருந்து 10 வரையில, அதாவது 10ஆம் திகதி வரையில எண்கள் கூடிக்கொண்டு போகின்றன. அப்ப 1ல இருந்து நாங்கள் முதலாவது எக்ஷனை எடுத்தால் 1ல இருந்து 9 வரையில கூடிக்கொண்டு இருக்கும். அப்ப 9வது முக்கோணம் என்றால் 9 10ஆல பெருக்கோணும், 10ஆல பெருக்கினா 90, 90 அரைவாசி 45. அப்ப இந்த 155ல 45 கழிப்போமாக இருந்தால் 110 விடை வரும். இந்த 110 நாங்கள் 10 எண்களுக்கும் 10ஆல வகுத்தால் முதலாவது எண் எக்ஸ் என்பது 11, எக்ஸக 1 என்பது 12, எக்ஸக 3 13, 14, 15, 16, அதாவது எக்ஸக, அதாவது இது எக்ஸக 1, எக்ஸக 1, அப்ப இது எக்ஸக 2, எக்ஸக 3, எக்ஸக 4, எக்ஸக 5. இந்த மாதிரி 9ஆம் திகதி வரையில நாங்கள் கணித்து அந்த திகதிகளை 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 2 நாள், 4 நாள், 6 நாள், 8 நாள், 19 வரை என்பதையும் விடையாக அளிக்க முடியும். இங்கே அப்படி கேட்கப்படவில்லை. அப்படி கடின போக்காக கேட்டா கூடி உங்களுக்கு விடையளிக்கிற பக்குவம் இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். சரி மாணவர்களே, இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். அடுத்த கேள்வி, 10லிருந்து 20 வரையிலான எண்களில் உள்ள ஒற்றையெண்கள் எண்ணிக்கையிலும் பார்க்க இரட்டை எண்களின் எண்ணிக்கை எத்தனை அதிகமாக இருக்கும்? 10ல இருந்து 20 என்றால் ஒற்றை எண்கள் எங்களுக்கு தெரியும் 11, 13, 15, 17, 19. இந்த அளவு தான் ஒற்றை எண்ணாக இருக்கின்றது. ஆனா இந்த 10ல இருந்து 20 வரையில எண்ணிக்கை தெரியும் எங்களுக்கு, இதுல 11 எண்கள் இருக்கின்றது. 11ல இருந்து 20 என்றால் தான் 10. அப்ப இங்க 10ல இருந்து 20 எண்ணிக்க 11 எண் இருக்கு. அப்ப இதுல 5 என்றால் மற்றதிலே 6 எண்கள் இருக்கும். அடுத்ததுல எப்படி இருக்கும்? 10, 12, 14, 16, 18, 20, 6 எண்கள் இருக்கின்றது. இங்கே 5 எண்கள் இருக்கின்றது. இந்த எண்களுக்கு இடையில உள்ள வித்தியாசம் தான் இங்க கேட்கப்படுகிறது, இந்த கூட்டுத்தொகைக்கு அல்ல. அப்ப எண்கள் இந்த வித்தியாசம் 6, 5 போனால் 1 என்பது கேள்விக்கான விடையாகும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுல ஒற்றை எண்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க இரட்டை எண்களின் எண்ணிக்கை எத்தனை அதிகம் என்றுதான் கேட்கப்படுது. 1 அதிகம். ஒற்றை எண்கள் 5 வந்தது, இரட்டை எண்கள் 6 வந்தது. அப்ப 6ல இருந்து 5 போனால் கேள்விக்கான விடை 1 என்பது ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அதாவது தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்ளணுமா இருந்தால் நுண்ணறிவில அதி கூடிய பயிற்சி பெற்றிருந்தால் நாங்க வெற்றி கொள்ள முடியும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், வெற்றி கொள்வது என்பது வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுவது, சித்தி அடைவது என்பது 200க்கு 70, அதாவது 100க்கு 35, 200க்கு 70 புள்ளிகளுக்கு மேல் பெறுவது. அப்ப அனைவருமே சித்தி அடையலாம்.
வெற்றி பெறுவது என்றால் ஓரளவு கடின பயிற்சிகள் செய்தல் வேண்டும். இனி அடுத்த கேள்வி, 1 5 வரையுள்ள திகதிகளின் கூட்டுத்தொகைக்கும் 5 10 வரையுள்ள திகதிகளின் கூட்டுத்தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? இப்ப நாங்க இங்க கவனிக்கணும், 1 5 என்றால் 5 திகதிகள், இதுல 5 திகதிகள். 5 10 என்றால் இதுல 6 திகதிகளே கேட்கப்படுகின்றன. அப்ப நாங்க 1 5 வரை உள்ள திகதிகளின் எண்ணிக்கையை கூட்ட வேணும். அதே மாதிரி 5 10 வரையிலான எண்களின் திகதிகளின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும். இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை கணித்து விடையாக வழங்க வேண்டும். இனி அடுத்த வினாவுக்கு வருகின்றேன். 1 5 என்றால் 15. அப்ப இங்க 10 1 5 என்றால் 5வது முக்கோணம் 5 6 30 35 அரவாசி 15. அப்ப 1 5 வரையில 15 கூட்டுத்தொகை. 5 10 என்றால் இது 6 எண்ணிக்க 5 10 சேர்ந்து 15, 6 9 சேர்ந்து 15, 7 8 சேர்ந்து 15. அப்ப 15 3 தரம் இருக்கின்றது. அப்ப 45. அப்ப 45ல 15 போனால் வித்தியாசம் 30 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நான் 4வது கேள்விக்கு வினா விடை விளக்கம் தருகின்றேன், அவதானியுங்கள். ஒரு வரிசையில் ஆண் பெண் என தொடர்ச்சியாக மாறி மாறி 33 பேர் நின்றார்கள். அவ்வரிசையில் நின்ற ஆண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நல்லா கவனிங்கோ. இதுல வரிசையில முதலாவது ஆண் என்று சொல்லப்படுகின்றது, 2வது பெண், 3வது ஆண், 4வது பெண். அப்ப எங்களுக்கு தெரியுதுங்க, 33 என்றால் ஒற்றையன் எல்லாம் ஆணாக இருக்கும். ஒன்றும் ஆண், இறுதி 33வதும் ஆணாகத்தான் இருக்கும். இப்ப எங்களுக்கு கேட்கப்பட்டது என்ன? அவ்வரிசையில் நின்ற ஆண்களின் எண்ணிக்கை யாரு? அப்ப இந்த 33 2ஆல வகுத்து வருகின்ற மீதியையும் அதோட கூட்டினால் ஆண்களின் எண்ணிக்கை வரும். இப்ப 3 2ஆல வகுத்தால் 1, மீதி 1, 13ல 6, 12, அதிலேயும் மீதி 1. அப்ப 17 ஆண்கள் என்பது கேள்விக்கான விடையாகும். இப்ப கேள்வி என்ன? ஆண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 17 என்பது ஆகும். நன்றி.